ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சுஜாதா அவர்களின் தூண்டல் கதைகள் சிறுகதை தொகுப்பிலிருந்து 4 விரல்கள் அப்படிங்கிற கதையை தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள். இது குழந்தைகளுக்கான கதை இல்ல. 2வது, இந்த பதிவுல ஸ்பாய்லர்ஸ் இன்க்ளூடட். இப்போ கதைக்குள்ள போயிடலாம். கதை நடக்கிற காலகட்டம் லேட் 1980s. இந்த கதையுடைய முக்கிய கதாபாத்திரம் ஷேகர். ஷேகர் அப்படிங்கிற இவனோட பேரை கேட்டாலோ ஏன் இவனை பார்த்தாலோ கூட நம்மளுக்கு தோணாது அவன் ஒரு கொலைகாரன் அப்படிங்கிறது. கொலையா? ஆமாங்க. அவன் 2 பேரை கொலை பண்ணிருக்கான். ஒரு கொலை முயற்சி வேற பண்ணிருக்கான். பார்ப்பதற்கே அப்பாவி போல இருக்கும் அப்படின்லாம் நியூஸ்ல மீம்ஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் ஷேகர். அவனை பார்த்தாலே எல்லாருக்கும் பரிதாபம் தான் உண்டாகும். ஏதோ அவனுக்கு தான் ரெஸ்கியூ தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும். யாருமே அவன் ஒரு பர்சனை கொலை பண்ற அளவுக்கு தகுதியானவங்கிறதே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அவன் ஒரு ட்ரெயின்லயோ பஸ்லயோ ஏறினாக்க யாருமே அவனை கண்டு கூட மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சராசரியான ஒரு பர்சன் தான் அவன். மேபி இதுதான் அவனுக்கு ஒரு அட்வான்டேஜா இருந்ததோ என்னவோ. இதுவரைக்கும் 2 பெண்கள கொலை பண்ணிருக்கான். ஆனா போலீஸ்க்கு இவன் மேல ஒரு பெர்சன் கூட சந்தேகம் வரல. ஷேகர் எல்ஐசில கிளர்க்கா வேலை பார்க்கறான். கவர்ன்மெண்ட் ஜாப். அவனுடைய வேலை என்னன்னா, மக்கள் எப்பயாவது கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணாக்க அத ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் கிட்ட சப்மிட் பண்ணணும். இதுதான் அவனோட மேஜர் வேலை. தங்கியிருக்கிற இடம் ராயப்பேட்டா சிக்னல் கிட்டக்க பேச்சுலர்ஸ்லாம் தங்கியிருக்கிற மாதிரி ஒரு இடத்துல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தாக்க பெருசா எதுவும் கிடையாது. அப்பப்ப மயிலாப்பூர் லஸ்ஸுக்கு போயிட்டு வருவான். அதே மாதிரி சர்க்குலேஷன் லைப்ரரியில மெம்பரா இருக்கான். அங்க போய் சாவி, குங்குமம், ஸ்டார் அண்ட் ஸ்டைல் அந்த மாதிரி பத்திரிகைகள் எடுத்து படிப்பான். படிப்பான்னு சொல்றதை விட பொம்மைகள் பார்ப்பான். ஆனா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு விடாம மனப்பாடமா படிச்சு வச்சுப்பான். எந்த அட்வர்டைஸ்மெண்டோட டேக்லைன் சொன்னாலும் எதோடைய அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கறது அவனால கரெக்டா கெஸ் பண்ண முடியும். இது தவிர்த்து டெய்லி திருக்குறள்ல ஒரு அதிகாரம் கண்டிப்பா படிச்சிடுவான். திருக்குறள் மீது இவனுக்கு இருந்த ஆர்வம் தான் முதல் விக்டிமான நந்தினிக்கு இவனை அறிமுகம் ஆகிறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்தது. நந்தினி குமார்ங்கிறது அவளுடைய அப்பாவின் பெயர். நந்தினிய ஷேகர் முதல்ல ஒரு திருக்குறள் காம்படிஷன்ல தான் மீட் பண்ணிருக்கான். பார்த்த உடனேயும் இவதான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டான் ஷேகர். அப்புறம் என்ன, பார்த்து பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆயாச்சு. 2 பேரும் மீட் பண்ணா பல மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க. இப்படிதான் ஒரு நாள் மாலை நேரம் பீச்ல மீட் பண்றாங்க. அப்படி என்ன கேட்டுட்டான் இந்த ஷேகர்? ஒரே ஒரு விரல் தானே கேட்டான். அதுக்காக எழுதுக்கு நந்தினி பயந்து ஓடணும்? இதெல்லாம் ஷேகரோடைய மன ஓட்டங்கள். பக்குன்னு இருக்குல்ல. என்னன்னா, ஷேகர் நந்தினிய பீச்ல மீட் பண்ணும்பொழுது ஒரு விசித்திரமான ஒரு கோரிக்கை வச்சிருக்கான். நந்தினி, உன்னோட ஒரு விரல் வேணும் அப்படின்னு கேக்குறான். இப்படி சர்வசாதாரணமா கேட்ட உடனேயும் நந்தினி நம்பல, ஏதோ விளையாடுறான்னு நினைச்சுக்கிறா. ஆனா ஷேகர் ரொம்ப சீரியஸா கேக்குறான். விரல்னா முழு விரல கேக்குறான். யூ கிரேசி அப்படிங்கிறா நந்தினி. இப்பதான் கண்டுபிடிச்சியா இவ்வளோ நாள் கழிச்சு அப்படின்னு கேக்குறான் ஷேகர் நிஜமாவே ஒரு விரலை தான் கேக்குறான் நந்தினி கிட்டக்க. கூடவே சர்ஜிக்கல் நைஃப், டிங்சர் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான். ரெடியா தான் ப்ரிப்பேர்டா வந்திருக்கான். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல யாருக்கு தான் பயம் வராது? நந்தினிக்கு ரொம்ப பக்குன்னு இருக்கு. சுத்தி யாருமே இல்ல. நான் கிளம்புறேன்ட்டு கிளம்ப ட்ரை பண்றா. ஆனா இவன் விடுற மாதிரி தெரியல. ஐயோ பைத்தியம் கத்துறா இவ. அதுக்கேத்த மாதிரி இவனும் நீங்கெல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு கத்திட்டே இருக்கான். ஓடுறியா? ஓடு, மண்ணை தானே ஓட போற, உன்னால எவ்வளவு தூரம் ஓட முடியும் பாக்குறேன், பின்னாடியே ஓடி வருவேன் அப்படின்லாம் மிரட்டுறான். நந்தினிக்கு எங்க ஓடுறது எங்க போறதுன்னே தெரியல. அலை இருக்கிற சைட்லயே ஓடுறா வேற. ஓடி போய் கீழே விழுறா. காப்பாத்துங்கன்னு கத்துறா. ஆனா யார் இருக்கா சுத்தி? ஷேகர் முதல்ல கழுத்துல வெட்டுறான். அவளுடைய ரத்தம் கருநீல கலர்ல தெரியுது. பீச் ஈர மணல் அந்த ரத்தத்தை அப்படியே உறிஞ்சுக்குது. இதை பார்த்து ரசிக்கிறான் வேற. நான் எத்தனை தடவை சொன்னேன், பேசாம ஒரு விரலை கொடுத்துருக்கலாமே, இப்படி அனாவசியமா உசுர விட வேணாமே அப்படிலாம் சொல்றான் இவன். குனிஞ்சு உயிரின்றி இருக்கிற நந்தினியோட பக்கத்துல 1 அப்படிங்கிற நம்பரை ஈர மணல்ல எழுதி அதை சுழிச்சு வைக்கிறான். அவளுடைய இடது கை சுண்டு விரலை கட் பண்ணி எடுக்கிறான். அதை எடுத்து அவனுடைய ஹேண்ட் கர்ச்சிஃப்ல அழகா மடிச்சு பாக்கெட்ல வச்சுட்டு விசில் அடிச்சுட்டே பீச்சை விட்டு வெளியே கிளம்புறான். இந்த கதை எழுதப்பட்ட காலகட்டத்துல சைக்கோபாத் அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஊர்ல புழக்கத்துல இருந்ததா அப்படிங்கிறது சரியா தெரியல. இருந்ததுன்னா ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். ஆனா இந்த கதையில வரும் ஷேகர் ஒரு சைக்கோபாத். எல்லா சைக்கோபாத்துகளுக்கும் இருக்கிற மாதிரி இவனுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. பீச்ல இருந்து வெளியே வர ஷேகருக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஷேகர் சின்ன வயசுல ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து வீடு திரும்புறான். எல்லா பசங்களுக்கும் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்பொழுது என்ன டிஃபன், பசிக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு தானே வருவாங்க, சந்தோஷமா வருவாங்க இல்லையா? அதே சந்தோஷத்தோட தான் ஷேகரும் அன்னைக்கு வீடு திரும்பி இருந்திருக்கான். அம்மா என்ன டிஃபன், பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டே வீடு கதவு திறக்கிறான். திறந்த ஷேகருக்கு ஒரு அதிர்ச்சி. ஃபேன்ல இருந்து அவங்க அப்பா தூக்கில தொங்கிட்டு இருக்காரு. கையில ஒரு லெட்டர் இருக்கு. அம்மா 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 அப்படின்னு தேடுற அம்மாவை. உள்ள கதவு கிடுக்குல இருந்து ரத்தம் மட்டும் வழியுது. அங்க அம்மாவுடைய 4 விரல்கள் மட்டும்தான் இருக்கு. இத பத்தி யோசிச்சுட்டே பீச்ல நடந்து வெளியே வரான். அவளோட கன்னத்துல கண்ணீர் காஞ்சு போயிருந்தது. அடுத்த நாள் ஊரே பரபரப்பா இருக்கு.
நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாமே நந்தினியுடைய கொலையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா சேகர் எதுவுமே நடக்காத மாதிரி ஆபீஸ் போறான். ஆபீஸ்லயும் இந்த விஷயத்த பத்தி தான் காரசாரமா பேசிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி உமா மகேஸ்வரி, சேகரோடைய ஒரு கலீக். பாருங்க சேகர், என்ன ஒரு சொசைட்டி, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல அப்படின்லாம் பேசுறா உமா. அதுக்கு இன்னொரு கலீக் சொல்றாரு, அவ ஏன் அந்த நேரத்துல பீச்சுக்கு போனா, ரேப் பண்ணிட்டானா அப்படின்னு இன்னொருத்தர் கேக்குறாரு. எப்படி பண்ணிட்டானான்னு கேக்குறீங்க, பெண்ணா கூட இருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறா உமா. சச்சா, பெண்கள்லாம் இப்படிலாம் பண்ணிருக்கிறதுக்கு சான்சஸே இல்ல, பெண்கள்லாம் இந்த மாதிரி பாவங்கள் செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாரு. உங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னு உமா மகேஸ்வரி திரும்ப சொல்றா. ரேப் இல்ல, திருட்டு இல்ல, சும்மா ஒரே ஒரு கோடு, ஒரு சுழி, ஒரு விரல் அப்படிங்கிறாங்க இன்னொரு கலீக். இந்த கான்வர்சேஷன்லாம் நடக்கும் பொழுதே உமா சேகரை பார்த்து கேக்குறா, அப்செட் ஆயிட்டீங்களா சேகர் அப்படின்னுட்டு. இல்ல உமா, பெண்கள் எல்லாம் வேலைக்கு போறதுனால எவ்வளவு பிரச்சனை வருது பாத்தீங்களா அப்படிங்கிறான் சேகர். ஆணாதிக்க சைக்கோ போல் இருக்கு. இப்ப என்ன சொல்ல வரீங்க, பெண்கள்லாம் வீட்லயே உட்காந்துருக்குன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறா உமா கோவமா. ஆமா, வீட்லயே இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதே அப்படிங்கிறான் சேகர். அதுக்குள்ள சுத்தி இருக்கிறவங்க 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஆபீஸ்க்குள்ள இருக்கிறவங்களே தெரியாத பெண்ணான நந்தினிய பத்தி அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டா அது இதுன்னு அடிச்சு விடுறாங்க. இதுக்கு நடுவில் ஒருத்தர் கேக்குறாரு, போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னுட்டு. இன்னொருத்தர் சொல்றாரு, கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னுட்டு. என்னதான் இவ்வளவு பேசினாலும் உமாக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்கதான் செய்யுது. சேகர், எனக்கு வீட்டுக்கு தனியா போறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, எனக்கு ஒரு வாரத்துக்கு துணைக்கு வருவீங்களா வீட்டுல டிராப் பண்ற வரைக்கும் அப்படின்னு கேக்குறா உமா. இவன் ஒரு பசுத்தோல் போர்த்திய புலின்னு தெரியாம பாவம், என்ன நடக்க போகுதோ பார்க்கலாம். தாராளமா உமா, உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறான் சேகர். வெஸ்ட் மாம்பலம்ல இருக்கு அப்படிங்கிறா. எல்ஐசிலேருந்து மாம்பலம் போகணும். டெய்லி ஆஃபீஸ் முடிஞ்ச உடனேயும் பஸ் ஏறி மாம்பலம்ல இறங்கி இவ வீட்டுக்கு நடந்து போய் டிராப் பண்ணிட்டு வரான் சேகர். இவ வீட்டுக்கு போற வழியில ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெச் வந்துட்டு லோன்லியா வெறிச்சோடி இருக்கும் போல் இருக்கு. அந்த இடத்துக்கு தான் இவ கொஞ்சம் பயப்படுறா. அதையும் சொல்றா சேகர் கிட்டக்க, இந்த இடம் தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சேகர் அப்படின்னுட்டு. நான் தான் இருக்கேன் நீமா, பயப்படாதீங்க அப்படிங்கிறான் சேகர். நமக்கு தானே உண்மை தெரியும் இவன் சரியான சைக்கோபேத் அப்படிங்கிற விஷயம். இதுல கான்வர்சேஷன்ஸ் வேற. ஒரு வாரம் இந்த மாதிரி தொடர்ந்து இவன் போய் டிராப் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் இவங்க 2 பேரும் நிறைய பேசிக்கிறாங்க. உமா சொல்றா, எனக்கு ஒரு அக்கா இருக்கா, அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறா. இவன் இவ்வளவு நல்லவனா இருக்கானே அப்படின்னு நினைச்சு கேக்குறா. சேகர் சொல்றான், நான் இப்போதைக்கு கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கிறதாவே இல்லை உமா அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கிற டைப்லாம் கிடையாது உமா அப்படிங்கிறான். உங்களுக்கு அக்கா தங்க ஏதாவது கமிட்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறா அவ. இல்ல நான் தனி ஆள் தான், ரொம்ப தனி. கமிட்மெண்ட்னு பார்த்தா இன்னும் 1-2 காரியம் மட்டும் பாக்கி இருக்கு அப்படிங்கிறான் சேகர். உங்க அப்பா அம்மா எல்லாம் அப்படின்னு கேக்குறா. செத்து போயிட்டாங்க ஒரே நாள்ல அப்படின்னு சொல்றான் சேகர். ஐம் சாரி, எப்படி அப்படின்னு கேக்குறா உமா. அதை பத்தி நான் ஷேர் பண்ணிக்க விரும்பல அப்படின்னுறான் சேகர். இதை கேட்கிற உமாக்கும் சரி நம்மளுக்கும் சரி கஷ்டமா தான் இருக்கு. சேகர் ஒரு வாரமா கண்டினியூஸா உமாவை போய் டிராப் பண்ணிட்டு வரான். இதுக்கு நடுவுல அவனுக்கு விரல் தாகம் வேற அடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கு ஏத்த மாதிரியே கரெக்டா ஒரு வாரத்துக்கு அப்புறம் உமா சொல்றா, சேகர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன இவ்வளவு நாள் டிராப் பண்ணதுக்கு, இனிமே நீங்க வர வேண்டாம் அப்படிங்கிறா. ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம், ஐ கேன் கண்டினியூ அப்படிங்கிறா சேகர். ஆனா உமா சொல்றா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து வந்துடுவான், நான் அவன் கூடவே போயிடுவேன் அப்படிங்கிறா. இது கேட்டது ரொம்ப சாதாரணமா ஓகே அப்படிங்கிறான். கூடவே உமா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமே அப்படிங்கிறான். எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு பொருள் வேணுமே அப்படிங்கிறான் சேகர். கேளுங்க சேகர், என்ன வந்தாலும் தரேன் அப்படிங்கிறா உமா. பீச்சுக்கு போலாம் வரீங்களா அப்படின்னு கேக்குறான் சேகர். இப்பவே அலாம் அடிச்சிருந்துருக்கணும் உமாக்கு. ஆனா இவன் என்ன சொல்றான், இப்பெல்லாம் பீச் சேஃப் தான் உமா, பேட்ரோல் எல்லாம் ஜாஸ்தி பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறான். இவ்வளவு ரொம்ப இன்னசென்ட்டா, அதுக்கு என்ன சேகர், நான் உங்க கூட வரேன், நீங்க என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன பயம் அப்படின்னு கேக்குறா. அதே மாதிரி இன்னொரு மாலை நேரம் பீச்சுக்கு கூட்டிட்டு போறான். யாருமே இல்லவே இல்ல. உமா ரொம்ப இன்னசென்ட்டா கேக்குறா, எங்க அக்காவை பத்தி சொல்லட்டுமா சேகர் அப்படின்னு கேக்குறா. வேண்டாம் உமா, நீங்க எனக்கு கொடுக்க வேண்டியதை மட்டும் கொடுத்துருங்க, அது போதும் அப்படிங்கிறான். என்ன சேகர் சொல்றீங்க, நீங்க ஏதாவது என்ன லவ் பண்றீங்களா, எனக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படிங்கிறா. இல்ல உமா, எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறான். என்ன வேணும் அப்படின்னு கேக்குறா. விரல் அப்படிங்கிறான். அதுக்கு என்ன, கொடுத்தா போச்சுன்னு ஆரம்பிக்கிறா. ஆனா அப்பதான் ரியலைஸ் பண்றா. என்ன கேக்குறீங்க, விரலா அப்படின்னு கேக்குறா. ஆமா உமா, உங்க விரல் தான் வேணும். அவகிட்டயும் அதுதான் கேட்டேன், ஆனா கொடுக்க மாட்டேன்ட்டா, கொடுத்துருந்தா உயிரோட இருந்திருப்பா அப்படிங்கிறான். இப்பதான் இவளுக்கு சீரியஸ்னஸே புரிய ஆரம்பிக்குது. சேகர், உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லையா, என்ன ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேக்குறா. உமா, உங்க விரல கொடுத்துருங்க, என்கிட்டக்கு சர்ஜிக்கல் நைஃப், டிங்சர் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறான். உமாக்கோ பதறுது. ஐயோ, என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க சேகர், ப்ளீஸ் என்ன உயிரோட விட்டுருங்க, என்னோட சம்பாத்தியத்துல தான் என் குடும்பமே நகருது அப்படின்லாம் சொல்லி பாக்குறா. விரல தரப்போறீங்களா இல்லையா அப்படிங்கிறான். கையை வேற டைட்டா பிடிச்சிருக்கான். அவன் உதறிட்டு ஓடுறா. மண்ணுல தானே ஓடுற, ஓடு ஓடு, எவ்வளவு தூரம் ஓடுறேன்னு பாக்கலாம், பின்னாடி துரத்திட்டு வருவேன் அப்படின்னு பயமுறுத்துறான். அதுக்கு ஏத்த மாதிரியே இவ ஓடி போய் கீழே விழுந்து, நந்தினியோட கொலையில என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாமே இங்கேயும் நடக்குது. அதே மாதிரி கழுத்துல ஒரு கீறல், கீறிட்டு கீழே மண்ணுல 2ன்னு எழுதி சுழிக்கிறான். அவளுடைய ஆள்காட்டி விரலை கட் பண்ணி
அவனுடைய ஹேண்ட் கர்ச்சிஃப்ல வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டு போறான். இந்த தடவை அவன் பீச்சை விட்டு வெளியே போகும்பொழுது மண்டைக்குள்ள ஒரே இறைச்சலா இருக்கு. ஏதேதோ குரல்கள் கேட்கற மாதிரி எல்லாம் இருக்கு. தனக்குள்ளேயே பேசிக்கிறான். அப்பா இன்னும் 2 விரல் தான்ப்பா, இன்னும் 2 விரல் தான் அப்படிங்கிறான். இப்பதான் சேகருடைய அப்பா தற்கொலை செய்யும் பொழுது கையில ஒரு லெட்டர் வச்சிருந்தார் இல்லையா, அதுல என்ன எழுதியிருந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. அந்த லெட்டர் சேகருக்கு தான் எழுதியிருக்காரு அவங்க அப்பா. என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த லெட்டரை அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வயசு வரும், அப்பதான் அவங்க அப்பா ஒரு கோழை இல்லைங்கிற விஷயம் புரிய வரும் அப்படின்னு எழுதியிருக்காரு. என்ன ஆயிருந்திருக்குன்னா, சேகருடைய அம்மா வேற யாரோடய அஃபேர்ல இருந்திருக்காங்க. அதை தாங்கிக்க முடியாத சேகருடைய அப்பா இந்த விரல்கள் தானே வேற யாரையோ தொட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுடைய 4 விரல்களை வெட்டி இருந்திருக்காரு. அதே மாதிரி அவங்கள கொலை பண்ணிட்டு தானும் தற்கொலை பண்ணி செத்து போயிருந்திருக்காரு. இப்போ பிரசன்ட்ல சேகர் அவங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கான் தனக்குள்ளேயே. ஏம்மா அப்படி செஞ்ச? இப்ப பாரு, அப்பா தினம் தினம் வந்து என்கிட்ட தானே கேக்குறாரு, 4 விரல் வேணும் அப்படின்னு என்கிட்ட தானே கேக்குறாரு, நான் தான் எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறான். அப்பா அம்மாக்கள் ஸ்பர் ஆஃப் மொமெண்ட்ல ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்துடுறாங்க. அது குழந்தைகள் மேல எவ்வளவு இம்பாக்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா? இவன் இப்போ ஒரு சைக்கோவா வளர்ந்து நிக்கிறான். இது நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. இப்போ பேக் டு தி ஸ்டோரி. உமாவின் கொலை நடந்த அடுத்த நாள் போலீஸ் எல்லாரும் LICக்கே வந்துடுறாங்க. உமாவோட ஹேண்ட்பேக்ல இருந்த அவளோட ஐடென்டி டீடைல்ஸ் வச்சு அவ யாரு என்னங்கறத தெரிஞ்சு ஆபீஸ்க்கு இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்காங்க. சேகரை தான் கொஸ்டின் பண்றாங்க. நீங்க தான் ஒரு வாரமா அவளை ட்ராப் பண்ணீங்களாமே அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆமா சார், போன வாரம் பீச்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லையா, அதுலேருந்து அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க, அதனாலதான் என்ன துணைக்கு கூப்பிட்டாங்க அப்படிங்கிறான். ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா சொன்னாங்களா உங்ககிட்ட? யாராவது பார்த்து பயப்படுறேன் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க போலீஸ். இல்ல சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதாவும் அவன் பெங்களூர்ல இருந்து வரப்போறதாவும் சொன்னான் அப்படின்னு சொல்றான் சேகர். மேலும் அந்த பாய் ஃப்ரெண்ட் பேரு, எங்க ஒர்க் பண்றாரு அப்படின்ட்டு உமா ஷேர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே போலீஸ் கிட்ட இவன் ஷேர் பண்ணிக்கிறான். சேகர் ரொம்ப ஆனஸ்டா எல்லாத்துக்கும் பதில் சொல்றான். போலீஸ் ஒருவேளை சேகர் கேட்டாக்க நீ தான் அவளை கொன்னியா அப்படின்னு கேட்டாக்க ஆமான்னு தான் பதில் சொல்லியிருந்திருப்பான் போல் இருக்கு சேகர். ஆனா போலீஸ் அதை கேட்கலையே. அதுக்கு பதிலா பெங்களூர்ல இருக்கிற உமாவுடைய பாய் ஃப்ரெண்டை தேட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் அந்த டிரெக்ஷன்ல ஓட ஆரம்பிக்குது. ஆனா இந்த போலீஸ் ஒன்றும் சும்மா இல்ல. சேகருடைய ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு சேகர் என்ன மாதிரியான பர்சன் அப்படின்னு கேட்கும்பொழுது ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த கொலைக்கும் அவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு கேட்கும்போது இம்பாசிபிள், சேகர் ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன், கண்டிப்பா அவனால இதை பண்ணிருக்கவே முடியாது அப்படிங்கிறாரு அந்த பாஸ். 1க்கு 2 கொலை நடந்திருக்கு இல்லையா இப்போ, அதனால எல்லா நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்தையும் இதை பத்தி தான் பேச்சு. ஒரு பத்திரிகை என்ன பண்றாங்க, அடுத்த விரல் யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டிகல் போடுறாங்க. இன்னொரு பத்திரிகை என்ன பண்ணுது, நந்தினியோட போட்டோவையும் உமாவுடைய போட்டோவையும் போட்டு முக ஒற்றுமை அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அனாலிசிஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு நடுவுல போலீஸ் எல்லாரையும் வார்ன் பண்றாங்க, எஸ்பெஷலி விமன் ரொம்ப சேஃபா இருக்கணும், பீச்ல எல்லாம் பேட்ரோல் ஜாஸ்தி பண்ணிருக்கோம் அப்படின்லாம் இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. ஆனா மக்களுக்கு இருக்கிற பீதி 7 மணிக்கு மேல பீச்ல யாருமே இருக்கிறது இல்லையா இப்பெல்லாம். இதுக்கு நடுவுல சேகருடைய மண்டைக்குள்ள அந்த வாய்ஸஸ் ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கு. திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, சைனா பஜார் போறான். அங்கேருந்து யாரையோ பிடிச்சி ஒரு ப்ராஸ்டிடியூட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போறான். அங்க ஒரு பெண்ணை பார்த்துட்டு இவளுடைய விரல் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறான். அந்த விரலுக்கான தாகம் இன்னும் அடங்கல அவனுக்கு. அவங்க கிட்ட போய் ஒரே ஒரு விரல் தந்துருங்கன்னு கெஞ்சுறான். அவங்க அலறாங்க. ஆனா அதையும் மீறி அவங்க கழுத்துல ஒரு வெட்டு போட்டுட்டு கையில ஒரு விரலை எடுத்துட்டு வெளியே வந்துடுறான். யாருக்கும் தெரியாம எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா அதுக்குள்ள அந்த பெண்ணை காப்பாத்துறதுக்காக ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துடுது. சேகருடைய அதிர்ஷ்டம், ஆம்புலன்ஸ் போலீஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடியே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அந்த பெண்ணுடைய அதிர்ஷ்டம், அவங்க இன்னும் சாகல, ஆம்புலன்ஸ் வந்து அவங்கள காப்பாத்திட்டுது. இதுதான் சேகருடைய 2 கொலை, 1 கொலை முயற்சிக்கான கதை. இந்த 3வது இன்சிடென்ட்க்கு அப்புறம் சேகரே கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறான். இனிமே கொஞ்சம் ஜாகிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஆனா மண்டைக்குள்ள இருக்கிற அந்த இறைச்சல் தாங்க முடியல இவனால. ஒரு வாரம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டீங்கன்னு ஓடி போயிடலாமான்னு யோசிக்கிறான். மண்டைக்குள்ள இவனுடைய அப்பாவுடைய குரல், ஒரே ஒரு விரல் தான் மகனே, இன்னும் ஒரே ஒரு விரல் அப்படின்னு கெஞ்சி கேக்குது. ஆனா இவன் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான், நோ வே, இன்னும் 1 மாசத்துக்காவது நம்ம சும்மா இருக்கணும் அப்படின்னுட்டு. இதுக்கு நடுவுல தான் ஒரு வசந்தம் மாதிரி ஒரு பெண் இவனுடைய வாழ்க்கைக்குள்ள நுழையறா. இவன் ஒரு சர்க்குலேஷன் லைப்ரரியில மெம்பரா இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துக்கு புதுசா ஒரு லைப்ரரியன் வந்திருக்காங்க. அவளை பார்த்ததுமே சேகருக்கு மனசுல ஃபுல்லா பட்டாம்பூச்சி. இவ தான் என் மனைவி அப்படின்ட்டு இவனோட மனசு நினைக்குது. இவனுடைய அப்பாவோட வாய்ஸ் இவளுடைய விரல் தான் அப்படின்னு சொல்லுது. ஆனா இவன் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான் அவங்க அப்பாவோட வாய்ஸ் கிட்டக்க, இவ என்னுடைய ஃபியூச்சர் மனைவி, இவளுடைய விரல்லாம் என்னால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். கல்யாண ஆசையே இல்லாம இருந்த சேகருக்கு இந்த பெண்ணை கண்டதும் காதல்.
இந்த பெண்ணுடைய பெயர் மாலா. இவளுடைய சிரித்த முகம், கலகலன்னு பேசுற குவாலிட்டிஸ் எல்லாமே இவனுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. பேச பேச இவனுக்கு மாலாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. மாலா என்ன நினைக்கிறானா, சேகர் ஒரு இன்ட்ரோவர்ட், நிறைய எல்லாரோடையும் பேச மாட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்கேருந்து இவனுக்கு தைரியம் வந்ததுன்னு தெரியல. மாலா லஞ்சுக்கு போகும்பொழுது என்னோட லஞ்ச் சாப்பிட வரீங்களா அப்படின்னு கேட்குறான். ஓகே அப்படின்னு சொல்லிடுறா மாலா. ஆனா ஒரு கண்டிஷன் போடுறா, என்னைக்கான ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடணும் நீங்க அப்படிங்கிறா. 2 பேரும் ஆட்டோ எடுத்து எங்கேயோ போய் சாப்பிட போறாங்க. போற வழியில 2 பேரும் நிறைய பேசுறாங்க. ரொமான்டிக் நாவல்ஸ்லயும் மூவிஸ்லயும் வர மாதிரியான டயலாக்ஸ் தான் இருக்கு இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன். அதையும் சொல்லி சிரிச்சுக்கிறாங்க 2 பேரும். போற வழியில எல்லாம் ஆனா இவனுடைய அப்பாவுடைய வாய்ஸ் இவனுக்கு கேட்டுட்டே இருக்கு. மகனே ஒரே ஒரு விரல்டா, அதுக்கப்புறமா காதெல்லாம் பண்ணிக்கோடா அப்படின்லாம் சொல்லுது. மகனே விமன் எல்லாருமே ரொம்ப மோசம்டா, நீ நம்பி ஏமாந்துடாதடா அப்படின்லாம் வேற வார்ன் பண்ணது அந்த வாய்ஸ். போப்பா நீங்க ரொம்ப தொந்தரவு பண்றீங்க அப்படின்னுடுறான் சேகர் அந்த வாய்ஸ் கிட்டக்க. இதெல்லாம் அவனோட மனசுக்குள்ளேயே நடக்குது. அவன் சைலண்டா இருக்கிறத பாக்குற மாலா, என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறா. ஒன்னும் இல்ல, உங்களை பார்த்ததும் எனக்கு ஒரு ஃபீலிங், அது எப்படி சொல்றதுன்னே தெரியல அப்படிங்கிறான். உங்க மனசுக்குள்ள என்ன இருந்தாலும் தைரியமா படக்குன்னு சொல்லிடுங்க, கூச்சப்படாதீங்க அப்படிங்கிறா மாலா. எதுவும் இல்ல அப்படிங்கிறான் சேகர். அப்பனா ஓகே அப்படின்றா மாலா. உங்ககிட்ட நான் முதல் போய் சொல்லிட்டேன் அப்படிங்கிறான் சேகர். அப்படி என்ன போய் சொன்னீங்க அப்படிங்கிறா மாலா. மனசுக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொன்னேனே, அது போய் என் மனசுக்குள்ள நிறைய இருக்கு, அத உங்ககிட்ட சொன்னா அதெல்லாம் பத்திரமா வச்சுப்பீங்களான்னு தெரியலையே அப்படிங்கிறான். மாலா உங்களை பார்த்ததுமே என் மனசுக்குள்ள அப்படின்னு திரும்ப ஆரம்பிக்கிறான். என்ன காதலா அப்படின்னு கேட்குறா மாலா. இதுவும் கதைகளில் வர டயலாக் மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்றா. காதல் இல்லை மாலா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டணும்னு தோணுது அப்படிங்கிறான் சேகர். என்ன விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிறா. ஒரு லெட்டர் அப்படிங்கிறான். என்ன லெட்டர் காமிங்களே அப்படிங்கிறா மாலா. இல்ல நேரம் வரட்டும் அப்புறம் காமிக்கிறேன் அப்படிங்கிறான் சேகர். கூடவே ஒரு கேள்வியும் கேட்குறான். நான் கூப்பிட்ட உடனேயும் என் கூட லஞ்ச் சாப்பிட்றதுக்கு எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். அது எப்படி சொல்றது, சில பேருக்கு ஒரு இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் இருக்கும் தெரியுமா. உங்களை லைப்ரரி வாசல்ல பார்த்த உடனேயுமே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது, ஏதோ உங்களுக்கு என்னுடைய உதவி தேவைப்படுற மாதிரி. சில பேரை பார்த்த உடனேயும் இவங்களுக்கு நம்மளுடைய உதவி தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி தோணும் தெரியுமா. ஒரு வித பாசத்துக்கோ நேசத்துக்கோ அன்புக்கோ ஏங்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் தெரியுமா. அந்த மாதிரியான ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது. am I wrong அப்படின்னு கேட்குறா. இல்ல மாலா, நிஜமாவே எனக்கு உங்களுடைய ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்றான் சேகர். இந்த இன்சிடென்ட் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு எதேச்சியா வெளியே மீட் பண்றாங்க 2 பேருமே. மீட் பண்ணி பேசும்பொழுது பேச்சு வழக்குல சேகர் மாலாவை தன்னுடைய ரூமுக்கு இன்வைட் பண்றான். பேச்சுலர் ரூம் தான், ஆனா தைரியமா இன்வைட் பண்றான். இவளும் ஷியோர் அப்படின்னு சொல்லி வரா. அங்க போய் பார்த்தாக்க ரூம் கொஞ்சம் கலைவரமா இருக்கு. பேச்சுலர்ஸ்க்கே உண்டான ரெகுலர் கலைவரம் தான் அது. மாலா அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. ஆனா சேகர் அப்பாலஜைஸ் பண்றான். நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் கண்டிப்பா நீட்டா வச்சிருந்திருப்பேன் அப்படின்லாம் சொல்றான். தன்னுடைய வேலையை பற்றிலாம் ஷேர் பண்ணுறான். மாலா எந்த மாதிரியான வேலையில் இருக்கா, இந்த லைப்ரரியன் வேலை வந்து பர்மனெண்ட்டா டெம்பரரியான்லாம் கேட்குறான். அதுக்கு மாலா சொல்கிறா இது அவளுடைய பார்ட் டைம் வேலை அப்படின்னுட்டும், தன்னுடைய குடும்பத்திலேயே தன்னோட அக்கா மட்டும்தான் சம்பாதிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உங்களுக்கும் அக்காவா அப்படின்னு கேட்குறான் சேகர். உங்களுக்கும்னா அப்படின்னு கேட்குறா மாலா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு உமான்னுட்டு, அவங்க கூட பழக போனேன். ஆனா அவங்க தன்னுடைய அக்காவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்றான் சேகர். மாலாவோ பேச மாத்துற மாதிரி, பேப்பர்லாம் ரொம்ப இழைஞ்சு கிடக்கே, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா கிளீன் பண்ண அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் கண்டுக்காதீங்க, இட்ஸ் ஓகே அப்படிலாம் சொல்றான். நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாலா. அதுக்குள்ள என்ன அவசரம்னு கேட்குறான் சேகர். இல்ல வீட்டுல நான் லேட்டா போனா கொஞ்சம் கவலைப்படுவாங்க அப்படிங்கிறா மாலா. மாலா, எனக்கு முதல்ல உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்றதுக்கான சந்தர்ப்பம் இப்பதான் கிடைச்சிருக்கு, அதனால போகாதீங்க மாலா, வெயிட் பண்ணுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த நான் காமிக்க போறேன், ஆனா நீங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. உங்களை நம்பலாம் தானே அப்படின்னு கேட்குறான் சேகர். கண்டிப்பா நம்பலாம் சேகர் அப்படிங்கிறா மாலா. ஆனா சேகர் ஒரு வார்னிங் தரான். எனக்கு கொஞ்சம் முரட்டு ஸ்வபாவங்க, யாராவது எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சா எனக்கு கோவம் வரும், நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்றான். ஷெல்ஃப்ல ரகசியமா பாதுகாத்து வச்சிருந்த ஒரு லெட்டர் எடுத்து காமிக்கிறான். இந்த படிங்க அப்படின்னு சொல்றான். மாலா அத விண்டோ கிட்டக்க கொண்டு போய் அந்த வெளிச்சத்துல படிக்கிறா. அன்புள்ள சேகர், இந்த கடிதம் உனக்கு புரியும் வயசு ஒரு நாள் வரும், அப்போது நீ இதை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்குது அந்த கடிதம். அந்த கடிதம் இவனுடைய அப்பா அவனுக்கு எழுதிய கடிதம் தான். மாலா கண்கள்ல பரிதாபம் மட்டும்தான் இருக்கு. உங்க அப்பாவா அப்படின்னு கேக்குறா. ஆமா. இறந்துட்டாரா அப்படின்னு கேக்குறா. ஆமா, தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, நான் பார்த்தேன், எனக்கு அப்போ 9 வயசு தான் மாலா அப்படின்னு சொல்றான் சேகர். இப்பதான் நம்மளுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிய வருது. இவங்க அப்பா அவங்க அம்மாவுடைய 4 விரலை வெட்டிட்டு கழுத்துல வெட்டி கொலை பண்ணிருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தானும் போய் தூக்குமாட்டி செத்திருந்திருக்காரு. சேகர் கேட்கறான் மாலா கிட்டக்க, இப்படி ஒரு இன்சிடென்ட் ஒரு சின்ன பையனோட மனசு எப்படி பாதிக்கும்னு சொல்லு மாலா அப்படின்னு கேட்கறான். கேட்கவே நடுக்கமா இருக்கு சேகர். ஐம் வெரி சாரி, இதெல்லாம் மறந்துடுங்க அப்படின்னு சொல்றா மாலா.
எப்படி மறக்க முடியும் மாலா அப்படின்னு கேக்குறான் சேகர். மறக்கிறதை தவிர்த்து வேற என்ன வழி சேகர் அப்படின்னு கேக்குறான் மாலா. ஞாபகம் வச்சுக்கலாம்ல, பழி தீக்கலாம்ல அப்படின்னு கேக்குறான் சேகர். பழியா? யார பழி தீக்க போறீங்க அப்படின்னு கேக்குறா மாலா. நேரம் வரப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறான் சேகர். சரி, ஆனா உனக்கு என்னைக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் இங்கதான் இருக்கேன். ஆஸ் அ ஃப்ரெண்ட் நீ என்கிட்ட என்ன ஹெல்ப்னாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்றா மாலா. ஃப்ரெண்ட் மட்டும் தானா மாலா அப்படின்னு கேக்குறா சேகர். இப்போதைக்கு அப்படி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு கிளம்பிடுறா மாலா. நமக்கு எப்பொழுதுமே ஒரு டார்க்கெஸ்ட் சீக்ரெட்டை ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா மனசு வந்துட்டு ரொம்ப பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரிதான் சேகருக்கு ஃபீல் ஆகுது. மாலாவை மீட் பண்றதுக்காகவே அப்படின்னுட்டு புது ஷர்ட் ஒன்று வாங்கிக்கிறான். டெய்லி ஷேவ் பண்ணிக்கிறான். அதே மாதிரி லெட்டர்ஸ் எழுத ஆரம்பிக்கிறான். அன்புள்ள மாலாவுக்கு அப்படின்னு தொடங்குறான். ஆனா அவனுடைய அப்பாவுடைய கடிதம் அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால லெட்டர் எழுதுற ஐடியாவை அடியோட விட்டுடுறான். இவனோட அப்பாவுடைய குரல் தான் அப்பப்ப டிஸ்டர்ப் பண்ணுது இவனை. மகனே, பெண்களை நம்பாத, ஒரு பெண்ணை நம்பிதான் பாரு, நான் இப்ப உயிரோட கூட இல்லை பாரு அப்படிலாம் சொல்லுது. இன்னும் ஒரே ஒரு விரல் தாண்டா பாக்கி, அந்த விரலை மட்டும் என்கிட்ட கொடுத்துடு, அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, யாரை வேணா காதலிச்சுக்கோ, அது இதுன்னு சொல்லுது அந்த வாய்ஸ். சேகர் இதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல. 3 நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் மாலாவை லஸ் கிட்ட வச்சு பாக்குறான். பார்த்த மாத்திரத்திலேயே இவனுக்கு ஒரு பரவசம். ரோடு கிராஸ் பண்ணி போய் ஹாய் சொல்லலாமா அப்படின்னு பாக்குறான். ஆனா சடன் பிரேக் போட்ட மாதிரி நிக்கிறான். அவன் பார்த்த காட்சி அந்த மாதிரியான ஒரு காட்சி. மாலா மட்டும் தனியா இல்ல, அவ பக்கத்துல ஒரு ஆண் ஒருத்தா இருக்கான். யாருன்னு தெரியல. ஆனா அவங்க 2 பேரும் நெருக்கமா இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து கார்ல ஏறுறாங்க. உடனே அவனுடைய அப்பாவுடைய வாய்ஸ், நான் தான் சொன்னேன்ல, பாத்தியா பாத்தியா இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குது. இல்லப்பா, அது அவளுடைய அண்ணனாவோ தம்பியாவோ கசினாவோ இருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறான். நீ அவங்க 2 பேரும் எவ்வளவு க்ளோஸா இருந்தாங்கன்னு பார்த்தல, யாராவது அண்ணன் தம்பிகள் கசின்ஸோட இந்த மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு கேக்குது அந்த வாய்ஸ். இனிமே அவங்க வரமாட்டா, அவ்வளவுதான், ஒன்னெல்லாம் தண்ணி தெளிச்சுட்டாப்பா, எத்தனை பேரோட ஊர் சுத்தினாலோ அப்படியெல்லாம் சொல்லுது அந்த வாய்ஸ். இவனும் அந்த வாய்ஸை தடுக்க எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா அந்த வாய்ஸ் ரொம்ப கேட்டுட்டே இருக்கு. அடுத்த விரல் எப்போ, அடுத்த விரல் எப்போ, அடுத்த விரல் எப்போன்னு ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்கு. எடுத்துடுறேன்ப்பா, எடுத்துடுறேன், மாலா கிட்டேருந்து எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றான். 2 நாள் கழிச்சு லைப்ரரி கிட்டக்க மாலாவை மீட் பண்றான். மாலா கேக்குறா, என்ன ஆளே காணோம் அப்படின்னுட்டு. இவன் ஸ்மைல் மட்டும் பண்றான், எதுவும் பேசல. எங்க வீட்டுக்கு எப்ப சாப்பிட வர போறீங்கன்னு கேக்குறா மாலா. பார்க்கலாம் அப்படிங்கிறான் சேகர். என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏதாவது சொல்லணுமா, ஃப்ரீயா சொல்லுங்க, பிராங்கா சொல்லுங்க அப்படிங்கிறா மாலா. ஆமா மாலா, பேசணும் அப்படிங்கிறான் சேகர். நான் வேணா உங்க ரூமுக்கு வரட்டுமா இப்போ அப்படின்னு கேக்குறா. இப்பவா அப்படிங்கிறான் சேகர். அவன் கையெல்லாம் துருத்துருன்னு இருக்கு. சர்ஜிக்கல் நைஃப் எங்க வச்சோம், டிங்சர் எங்க வச்சோன்னு மனசு கால்குலேட் பண்ண ஆரம்பிக்குது. வாங்க என் ரூமுக்கு வாங்க, உங்க விரல் ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறான் சேகர். ½ an hour தான் என்னால ஸ்டே பண்ண முடியும், எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்றா மாலா. ½ an hour தாராளம் அப்படிங்கிறான் சேகர். ரூமுக்கு கூட்டிட்டு போறான். ரூம் ஆஸ் யூஷுவல் குப்பையா தான் இருக்கு. அதை சொல்லிட்டே அதை கிளீன் பண்ண போறா மாலா. சேகர் மாலாவோட கழுத்தையே பார்த்துட்டு இருக்கான். மேபி இந்த தடவை சேஞ்சுக்கு ஹார்ட்ல ஓட்டையை போட்டுடலாமா அப்படின்னு யோசிக்கிறான். என்ன ரத்தம் மேல சீலிங்ல அடிக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். எதுக்கு மேல பாக்குறீங்க அப்படிங்கிறா மாலா. அப்ப கரெக்டா ஒரு மஞ்சள் கலர் பை ஒண்ணு மாலா கையில படுது. அதுல ரத்தமா இருக்கு. என்ன இது அப்படிங்கிறா. அவ அதை எடுக்கிறதுக்குள்ள அதை போய் புடுங்கிறதுக்கு போறான் சேகர். கரெக்டா அதுக்குள்ளேருந்து ஏதோ கீழே விழுது. 3 விரல்கள். அதை பார்த்தா விரல் மாதிரியே தெரியல. அதை எடுத்து என்ன இதுன்னு பாக்குறா. பதறி போய் கீழே போடுறா. கருப்பா கெட்டு போய் எலும்பும் தோலுமா ஒரு மாதிரி இருக்கு. மை காட் சேகர், என்ன இது என்ன இதுன்னு கேக்குறா மாலா. விரல் மாலா, அது விரல், 3 விரல், 4வது விரல் பாக்கி, நீதான் தரப்போற, கிளீனா எடுத்துடுறேன், நீ ஊன் மட்டும் சொல்லு மாலா, நீ ஊன்னு சொன்னா உயிரோட பிழைக்கலாம். இதெல்லாம் சொல்லும் பொழுது மாலா கட்டிலுக்கும் ரூமோட ஒரு கார்னருக்கும் நடுவுல மாட்டிட்டு இருக்கா. அவளால வெளியே போக முடியல. சேகர், என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன், நீங்க ஏதோ விளையாடுறீங்க, பைத்தியம் மாதிரி பேசுறீங்க அப்படிங்கிறா. நீ போக முடியாது மாலா, உன்னோட ஒரு விரல் தரேன்னு சொல்லு, அப்பதான் உன்னால போக முடியும் அப்படிங்கிறான். இது விளையாட்டு இல்ல மாலா, இது ரொம்ப சீரியஸான விஷயம். பாரு, எங்க அப்பா ஆவியா அலைஞ்சிட்டு இருக்காரு. அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் 4 விரல்கள் அவருக்கு கொடுத்தே ஆகணும். அப்பதான் என்னுடைய மண்டைக்குள்ள இருக்கிற வாய்ஸஸும் அடங்கும் அப்படிங்கிறான். மாலாக்கு சான்ஸ் கிடைக்கும் பொழுது கட்டில் மேல ஏறி அந்த சைட் போய் டக்குன்னு அவளோட ஹேண்ட்பேக்கை மட்டும் எடுக்கிறா. அதுக்குள்ள இவன் அவன் கையை பிடிச்சிடுறான். விடுங்க சேகர், நீங்க சரியான பைத்தியமா இருக்கீங்க, இந்த நியூஸ் பேப்பர்ல வந்தது அந்த பெண்கள் எல்லாம் நீங்க தான் கொலை பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறா. ஆமா மாலா, எனக்கு அவங்க எல்லாம் கொலை பண்றதுக்கு இஷ்டமே இல்லவே இல்லை. ஆனா அவங்க யாருமே எனக்கு விரலை கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை. விரலை தந்துருந்தா உயிரை விட்டுருந்துக்க வேண்டாமே அப்படின்லாம் சொல்றான். பாரு, ஒன்னு கூட நான் மன்னிச்சு விட்டுடுறேன், உன்னோட விரல் மட்டும் எனக்கு தா போதும், உயிரோட விட்டுருவேன் அப்படிங்கிறான். கார்ல உன்னை ஒருத்தனோட பார்த்தேன், அதுக்கு நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனா நீ எனக்கு ஒரு விரல் கண்டிப்பா தந்தே ஆகணும் மாலா அப்படின்னு சொல்றான். கார்ல நீ பார்த்தது என்னுடைய ஹஸ்பண்ட் சேகர் அப்படிங்கிறா மாலா. சேகருக்கு செம்ம கோவம் வருது. ஷெல்ஃப்ல இருந்து அந்த சர்ஜிக்கல் நைஃப் எடுக்கிறான். ஹஸ்பண்ட்னா முதலே சொல்லிருந்துருக்கணும்ல, நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவளா அப்படின்னு கேக்குறான். நீ கேட்கலையே அப்படிங்கிறா மாலா. கேட்கணுமா? உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் தாண்டி விட்டு வைக்க கூடாது, உன்னெல்லாம் உயிரோடய விட்டு வைக்க கூடாது, எங்க அப்பா கரெக்டா தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறான்.
ஷேகர் யூ நீட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறா மாலா. இல்ல இப்பதான் எனக்கு ஃபுல்லா தெளிவா இருக்கு, எங்க அப்பா கரெக்டா தான் சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாலாவோட கையை இழுத்து பிடிச்சு அவளோட விரல வெட்ட போறான். அப்ப கரெக்டா மாலா தன்னுடைய ஹேண்ட்பேக்ல இருந்து ஒரு பிஸ்டல் எடுக்கிறா. அது துப்பாக்கியை வச்சு ஷேகரோடைய ரிப்கேஜ்லயே சுட்டுடுறா. ஷேகரால துள்ளி கூட நம்ப முடியல. சுட்டுட்டியா, என்ன சுட்டுட்டியா அப்படின்னு கேக்குறான். மாலா மெதுவா எழுந்து ஆப்போசிட்ல இருக்கிற லைப்ரரிக்கு போய் ஃபோன் பண்றா. ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் மணிமாலா பேசுறேன். இவன் தான் சார், கன்ஃபார்ம். இவன் வீட்டுல விரல் எல்லாமே இருக்கு. ஆமா சார், நம்ப முடியல தான். ஆனா தற்காப்புக்காக நான் அவனை சுட வேண்டியதா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்குலாம் அரேஞ்ச் பண்றா. ஆமா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மாலா ஒரு அண்டர்கவர் போலீஸ். இந்த இடத்துலயே சுஜாதா அவர்கள் இந்த கதையை முடிச்சிடுறாரு. நம்மள நிறைய பேர் மாலாவை அண்டர்கவர் போலீஸ்னு கெஸ் பண்ணிருந்திருப்போம். அதே சமயம் நிறைய பேர் மாலா ஒருவேளை உமாவுடைய அக்காவா இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரியும் நடுவில் சந்தேகப்பட்டு இருந்திருப்போம். நீங்க கரெக்டா கெஸ் பண்ணீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சிறுகதை தொகுப்புல இது தவிர்த்து 11 கதைகள் இருக்கு. எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள். சான்ஸ் கிடைச்சா படிச்சு பாருங்க. நீங்க ஏற்கனவே இந்த கதையோ இல்ல இந்த தொகுப்புல ரிலீஸ் ஆன மற்ற கதைகளையோ படிச்சிருந்தாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இதுக்கு அடுத்தது என்ன கதை கேட்கலாம் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.